இளையராஜாவோட இசைய வர்ணித்து பேசுறப்போ, இளையராஜாவ அவன், இவன் அப்படின்னு மிஸ்கின் பேசினத நெறைய பேர் வந்து கண்டிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. மேடை நாகரிகத்தோட மிஸ்கின் வந்து பேசணும் அப்படின்னு பலரும் வந்து எடுத்துரைச்சாங்க. அதுக்கப்புறமா வெற்றிமாறன் தயாரிப்பில் உருவான பேட் கேர்ள் படத்தோட பத்திரிகையாளர் சந்திப்புல கலந்து கொண்ட மிஸ்கின் வந்து, நான் பேசினதுக்கு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பும் வந்து கேட்டிருந்தாரு. அதுக்கப்புறமா மிஸ்கின் பேசிய வார்த்தைகள் வந்து வன்மையா இருந்தாலும், தவறான உள்நோக்கத்தோட அவர் பேசல அப்படின்னும், மிஸ்கின் வந்து மன்னிப்பு கேட்டிருக்க தேவையில்லை அப்படின்னு ஒரு சிலர் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில திரு மாணிக்கம் படத்தோட வெற்றி விழாவில் மிஸ்கின் குறித்து பேசி இருக்கும் சமுத்திரக்கனி வந்து, மிஸ்கின் தான் பேசியது தவறு என்று எல்லார் காலிலையும் விழுந்து மன்னிப்பு கேட்டார்ல. மிஸ்கின் என்னைய பார்த்தாலே கெட்ட வார்த்தை சொல்லிதான் கூப்பிட்டு அன்பாக நலம் விசாரிப்பாரு. அது அவருடைய இயல்பான குணம். நம்ம கிராமத்துல இன்னும் அப்படிதான் அன்பை வந்து வெளிப்படுத்துவாங்க. நாங்க இயல்பாக அப்படிதான் பேசுவோம். அதே மாதிரி மேடையிலையும் மிஸ்கின் வந்து பேசிட்டாரு, அவ்வளவுதான். கெட்ட வார்த்தை பேசுறவன் எல்லாருமே வந்து கெட்டவன் இல்ல. மிஸ்கின் வந்து அன்போட மிகுதியில தான் அப்படி வந்து பேசிட்டாரு. மிஸ்கின் வந்து அதிகமான அன்பு கொண்டவர். அவரை வந்து புரிஞ்சுக்கணும். அதை நான் வந்து தப்பாவே பார்க்கல. வேணும்னா மிஸ்கினுக்காக நானும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு பேசியிருக்காரு.